بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை சிறந்த முறையிலே படைத்து பரிபாலித்து நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகிற்கு இறுதியாய் வந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அன்று தொடக்கம் இன்று வரை வாழப்போகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுவிட்டுமாக. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனது எழில்லமா மஸ்ஜிதிலே ஒன்று குழுமிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் ஏற்று நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடந்து எந்தெந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழும்படி எச்சரிக்கை செய்தானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்திலே பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவோம் என்கிற தலைப்பில் பேசுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பற்றி சொல்லுகிற போது அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது ஒரு வணக்கம் என்றார்கள். துஆ என்பது ஒரு இபாதத். எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, எப்படி ஒரு நோன்பு நோட்பது இபாதத்தோ, எப்படி ஜகாத் கொடுப்பது இபாதத்தோ, அதே போன்ற ஒரு இபாதத் தான் துஆ என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இஸ்லாம் துஆவுக்கு ஒரு இபாதத்தின் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. ஒரு இபாதத்தாகத்தான் துஆவை இஸ்லாம் கணிக்கிறது. இந்த துஆ விடயத்திலே எமது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஒரு இபாதத்தாக நினைத்து துஆ கேட்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய தேவைகளை ஒரு இபாதத்தாக நினைத்து முறையிடுகிறோமா என்று கேட்டால் குறைவாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடியார்களை பார்த்து தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடும்படி விரும்புகிறான். ஒவ்வொரு அடியார்களிடத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பதெல்லாம் அடியான் தன்னிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், தன்னிடத்திலே துஆ கேட்க வேண்டும், தன்னுடைய தேவைகளை தன்னிடம் முறையிட வேண்டும் என்று
அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு நாளும் அதற்காக வேண்டிய அல்லாஹ் அடியார்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் فَإِنِّي قَرِيبٌ, நான் அருகாமையிலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எப்படி ஒரு பண்பிலே அல்லாஹ் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறான், சொல்லுகிறான். இப்ப எமக்கு பக்கத்திலே ஒருவர் இருக்கிறார், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ கேட்பதையெல்லாம் நான் செய்து தருகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அவரிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். எங்களுடைய தேவைகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அந்த மனிதத்திலே சொல்லுவோம். அந்த ஒரு நிலைப்பாட்டிலே அல்லாஹ் என்னிடம் கேட்கிறான், நான் அருகாமையில் இருக்கிறேன். என்னிடத்திலே யாரெல்லாம் அழைக்கிறார்களோ, என்னிடத்திலே யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய அழைப்பை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் என்றான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான் எங்களோடு. அதாவது தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய நண்பரை விட அல்லாஹ் நெருக்கத்தில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாங்கள் பிரதி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? அடியான் பல்வேறுபட்ட தேவைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடியான் பாவம் செய்யக்கூடியவன், பாவத்தினால் தன் வாழ்வை வாழக்கூடியவன், பாவத்துக்காக வேண்டி பரிகாரம் செய்ய வேண்டும். நாளை மறுமையிலே என்னை சந்திக்கிற போது தூய அடியானாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு அவகாசமாக இந்த துஆ என்கிற இபாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி. யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கவில்லையோ அந்த மனிதர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் யார் அப்படி கோபம் கொள்வார்கள்? யார் அப்படி கோபம் கொள்வார்கள்? தன்னிடத்திலே தேவைகளை கேட்காமல் இருந்ததற்காக வேண்டி நான் அவரோடு கோபம் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமாக இருக்கிறான், எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கிறான். எப்போதும் மரியாதை அழைக்கிறான். உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவன் நான், என்னை தவிர வேறு யாரும் கிடையாது, என்னிடத்திலே அனைத்து தேவைகளையும் முறையிடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடியார்களை பார்த்து அழைத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எங்களுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எங்கு சென்று முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு பதிலாக, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கஷ்டத்தை முறையிடுவதற்கு பதிலாக இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா? இஸ்லாம் காட்டித்தராத முறைகளிலே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முனைகிறோமா இல்லையா? இன்றைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றமாக பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி அவருடைய மதஸ்தலங்களுக்கு சென்று அங்கே வழிபட்டு தன்னுடைய நோய்க்கு நிவாரணம் தருகிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய நோயை நீக்கக்கூடியவன், உன்னுடைய நோயை நீக்கக்கூடியவன் நான் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِيَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ وَإِيَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ. உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ. அந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் தான் துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறான். அந்த கஷ்டத்தை நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு எவருக்கும் அந்த ஆற்றல் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு நலவை அல்லாஹ் உண்டாக்கிவிட்டால், உங்களுக்கு ஒரு நலவை அல்லாஹ் தந்துவிட்டால், பலா ராத்தரி பகுதிகி,
அந்த நலவை, அந்த நலவான காரியத்தை ஒருபோதும் எவராலும் தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நம்பிக்கை எப்போது ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியப்படுகிறதோ அப்போதுதான் அல்லாஹ்விடத்திலே கையேந்த முனைவான். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது, இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, இத்தனை கஷ்டத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்கின்ற எண்ணம் எப்போது வரும் தெரியுமா? இந்த விடயம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். எந்த விடயமாக, எந்த தீங்காக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த துன்பமாக இருந்தாலும் அனைத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் நீக்க முடியாது என்ற எண்ணம் வர வேண்டும். எனக்கு அல்லாஹ் ஒரு நலவை தந்துவிட்டால், என்னை அல்லாஹ் வியாபார முயற்சியில முன்னேற்றி விட்டால், கல்வியிலே என்னை அல்லாஹ் உயர்த்தி விட்டால், அந்தஸ்தை வழங்கிவிட்டால், அதனை எவராலும் தடுக்க முடியாது அல்லாஹ்வை தவிர என்ற அந்த எண்ணம் எப்போது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அப்போதுதான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க ஆரம்பிப்பான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்போதும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யஸ்தஜீப அல்லாஹு இந்த ஷதாயித் பல்யுக்திர் மினத் துஆ ஃபிர்ரஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் தான் கஷ்டப்படுகிற போது, துன்பப்படுகிற போது, நஷ்டப்படுகிற போது என்னுடைய பிரார்த்தனையை, அல்லாஹ்விடத்தை நான் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் ஆதரவு வைக்கிறார்களோ, விரும்புகிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் உலகத்திலே நல்ல முறையிலே வாழுகிற போது, சந்தோஷமாக வாழ்கிற போது, ஆரோக்கியமாக உலகத்திலே சுற்றித்திருக்கிற போது அதிகமாக துஆ செய்து கொள்ளட்டும். அப்போதுதான் அல்லாஹ் கஷ்டமான நேரத்திலே கேட்கக்கூடிய துஆவை, அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்றான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, எந்த இபாதத்துக்களும் எப்போது சந்தோஷமாக இருக்கிறோமோ, ஆரோக்கியமாக இருக்கிறோமோ, அந்த நிலையிலே செய்கிற போது அந்த இபாதத்துக்கு பெருமதி கொஞ்சம் கூட. அந்த வகையிலேதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிற போது, செல்வ செழிப்போடு இருக்கிற போது, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற போது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்கிறான். அதிகமாக துஆ செய்கின்ற விடயத்தில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். அப்போது அல்லாஹ் அவனுக்கு கஷ்டம் வருகிற போது, வாழ்விலே பிரச்சனையை எதிர்கொள்கிற போது, அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற போது அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, துஆவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது இது எப்படிப்பட்டது தெரியுமா? லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த துஆவை விட மிகச் சிறந்த ஒன்று, அதாவது மிக பெருமதியான ஒன்று அல்லாஹ்விடத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு பெருமதி மிக்கதுதான் இந்த துஆ என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, வேறு இபாதத்துக்களை எடுத்து பாருங்கள். அந்த இபாதத்துக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால நேரம் இருக்கிறது. தொழுகை எடுத்துக்கொண்டால் சில நேரங்களிலே தொழுகை நிறைவேற்ற முடியாது. சூரியன் உதிக்கிற போது, மறைகிற போது தொழுகை நிறைவேற்ற முடியாது. ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய இடத்துக்கு செல்ல வேண்டும். நோன்பு நோக்க வேண்டும் என்றால் ரமலானிலே நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் இந்த துஆவுக்கு என்று நேர காலம் கிடையாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற மனிதனிடத்திற்கு அல்லாஹ் அவருடைய துஆவுக்கு பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் துஆ செய்கிற போது எப்படி துஆ செய்ய வேண்டும், எப்படியான துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், எப்படி துஆ செய்கிற போது அந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படுகிறது என்கின்ற விடயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் துஆ கேட்டால், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, தான் செய்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற உறுதியோடு பிரார்த்தனை செய்யுங்கள்.
வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆன் மின் கல்பின் காஃபிரில்லாஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் உறுதியற்ற உள்ளத்தோடு பொறுப்போக்கான முறையிலே துஆ செய்கின்றார்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு தேவை இருக்கிறது, அதை அடைந்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்கள் புத்திக்கு யோசிக்கிறோம், என்ன செய்ய முடியாது, எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே பிரார்த்திக்கிறோம், பிரார்த்தித்தால் அது கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தோடு பிரார்த்திக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்படி பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் துஆ கேட்கிறேன், அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், என்னுடைய துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான் என்ற உறுதியோடு துஆ கேட்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆக்களாக அமையும் என்கின்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய துஆ நிராகரிக்கப்படுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் எப்போது ஹராமாக அமைகிறதோ, ஹராமான முறையிலே பொருளீட்டல் செய்கிறானோ, ஹராத்தின் மூலமாக சம்பாதிக்கிறானோ, அப்போது எந்த துஆ கேட்டாலும் அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது, ஒரு மனிதன் நீண்ட தூரம் பயணிக்கிறான், பயணித்ததன் காரணமாக அவனுடைய தலை புழுதிப்படைந்து இருக்கிறது, அவன் உடம்பும் புழுதிப்படைந்து இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த மனிதன் இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி யா ரப் யா ரப் என்று சொல்லுகிறான். யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று தன்னுடைய பிரச்சனைகளை முறையிடுகிறான், தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஆனால் வமத்அஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. வமஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கிற குடிபானம் ஹராமாக இருக்கிறது. வகுதிய பில் ஹராம், அவனுடைய உடம்பும் ஹராமாக ஹராத்திலே தான் வாழ்ந்திருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக, இதற்கு எப்படி அல்லாஹ் பதிலளிப்பான், இந்த மனிதனுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி எழுப்புகிறார்கள். சொன்னால், அன்புக்குரியவர்களே, எப்போதெல்லாம் எங்களுடைய பொருளாதாரம், எமது சம்பாத்தியம் ஹராத்திலே அமைகிறதோ, ஹராமான பொருளீட்டல் மூலமாக அமையப்படுகிறதோ, அப்போது நாம் எந்த துஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற விடயத்தை விலகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக தான் மேற்கொள்கிற பொருளாதார சம்பாத்தியம் ஹராமா ஹலாலா என்று தெரியாது இன்றைக்கு பணத்தை பெற்றுக் கொள்கிறோம், சம்பாதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அந்த காலத்திலே மனிதர்கள் தான் சம்பாதிப்பது ஹலாலாக சம்பாதிக்கிறானா அல்லது ஹராத்தின் மூலமாக சம்பாதிக்கிறானா என்று பார்க்க மாட்டார்கள். ஏதோ எனக்கு பணம் வந்தால் சரி, ஏதோ நான் சம்பாதித்தால் சரி, ஏதோ நான் சாப்பிட்டால் சரி என்று இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த காலத்திலேதான் நாம் இருக்கிறோம் என்று யோசிக்க தோணுகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ பணம் வருகிறது என்று நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இஸ்லாம் காட்டிய முறையில், இஸ்லாம் காட்டி தந்த பொருளாதார முறையிலே தான் வருகிறது என்று பார்த்தால் கிடையாது, அது ஒன்றும் பார்ப்பது கிடையாது. ஏதோ சம்பாதித்தால் போதும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி வாழ்ந்து எந்த அமல்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கின்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதனுடைய துஆ நிராகரிப்பதற்கான ஒரு காரணத்தை சொன்னார்கள். அடுத்த விடயத்தை சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, தன்னுடைய குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்கிறார்களோ, அற்ப சொற்ப காரணங்களுக்காக இன்றைக்கு எத்தனையோ வருடங்கள் தன்னுடைய தாய் தந்தையை விட்டு பேசாமல் இருக்கிறோம், தனது சகோதரனோடு பேசாமல் இருக்கிறோம், தனது தோழர்களோடு எத்தனையோ வருடங்கள் பேசாமல் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி தன்னுடைய உறவுகளை துண்டித்து
நாம் இருக்கிற போது எந்த துஆக்கள் கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அவை ஒன்றும் பதிலளிக்கப்படாத துஆக்களாகத்தான் இருக்கும் என்கின்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் மல் இஸ்திஜால், இஸ்திஜால் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பிரார்த்திக்கிறான், துஆ செய்கிறான், துஆ செய்து அவன் கேட்டபடியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் கேட்க ஒரு தேவையை கேட்கிறான், அந்த தேவை அவனுக்கு பூர்த்தியாகவில்லை. இப்போது யோசிக்கிறான், அல்லாஹ் எனக்கு தரவில்லையே, தான் கேட்ட விடயத்தை அல்லாஹ் தரவில்லை என்று யோசிக்கிறான். அவன் சொல்லுகிறான், தான் கேட்ட விடயத்துக்கு அல்லாஹ் பதிலளிக்கவில்லையே, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்கிறான். அப்போது அப்படி யாரெல்லாம் மனம் தளர்ந்து பேசுகிறார்களோ அவர்கள் அதற்கு பிறகு எந்த துஆக்கள் கேட்டாலும், அப்படியான எண்ணத்தோடு யாரெல்லாம் அப்படி பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு தெரியும் எதை எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அவனுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் அதை கொடுத்தால் அது சிறப்பாக அமையும் என்ற விடயத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், அஸான் தக்கஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அதிலே நலவு இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. வஅஸான் துஹிப்பு ஷையன், நீங்க ஒரு விடயத்தை விரும்புவீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், அதிலே ஒரு தீங்கு இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் நாம் கேட்கிற விடயத்தை பிற்படுத்தக்கூடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற போது 3 விதத்திலே அல்லாஹ் பதிலளிப்பதாக சொல்கிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் 3 விதத்திலே அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்கிறான். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஒரு தேவையை கேட்கிறான். கேட்கிற போது அந்த தேவையை அல்லாஹ் உலகத்திலே நிவர்த்தி செய்து கொடுக்கிறான். உடனே அவனுக்கு அந்த மனிதனுக்கு பதில் கொடுக்கிறான். இரண்டாவது விதம் எப்படி என்றால், அந்த துஆவை அல்லாஹ் மறுமைக்காக வேண்டி சேமித்து வைக்கிறான். மறுமைக்காக வேண்டி சேமித்து வைக்கிறான். மறுமையிலே அல்லாஹ் அவனுக்கு அந்தஸ்தை கொடுப்பதற்காக வேண்டி சேமித்து வைக்கிறான். நாம் நினைக்கிறோம், நான் கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அல்லாஹ் என்னுடைய துஆவுக்கு பதிலளிக்கவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை அந்தஸ்தால் உயர்த்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3வது விதத்திலே அல்லாஹ் பதிலளிக்கிறான். எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தீங்குகளை அல்லாஹ் அவன் கேட்கிற பிரார்த்தனை மூலமாக இல்லாமல் செய்கிறான். இப்படி 3 விதத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான். இன்றைக்கு அல்லாஹ் என்னுடைய துஆக்களை அங்கீகரிக்கவில்லை என்று மனம் தளர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ கேட்கிற போது அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான், என்னுடைய தேவையை நிவர்த்தி செய்வான், அல்லாஹ் என்னுடைய துஆவுக்கு பதிலளிப்பான் என்ற நல்ல எண்ணத்தோடு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு சுன்னாவை காட்டி தந்திருக்கிறார்கள். அவ்வாறு இந்த துஆவுக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னாவை காட்டி தந்திருக்கிறார்கள். நினைத்தவாறு துஆ கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் துஆ கேட்டால் ஃபல்யப்தா பிதஹ்மீதில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து துஆ கேளுங்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து துஆ கேளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு என்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். யா அல்லாஹ் அந்த கஃபார், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, இப்படித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ் அந்த ரஸாக், யா அல்லாஹ் நீ அதாவது வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், என்னுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தி செய்து விடு என்று பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ் அந்த ரஹ்மான், யா அல்லாஹ் நீ ரஹ்மானாக இருக்கிறாய், இரக்கமளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், எனக்கு இரக்கமளி என்று பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தும்ம யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத் சொல்லி நாங்கள் எங்களுடைய துஆக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு தோழர் வருகிறார், ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து தொழுகிறார். தொழுது முடித்ததும் அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொல்கிறார். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்கிறார். இதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்ததும் சொல்கிறார்கள், ஏன் அவசரப்படுகிறாய், ஏன் இந்த அவசரம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தொழுதால் உட்கார்ந்து விட்டு அல்லாஹ்வை புகழ், அதன் பின் என் மீது ஸலவாத்து சொல், அதற்கு பிறகு உனக்கு விரும்பியதை கேள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழருக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துஆக்கள் கேட்கிற போது இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். எங்களுடைய துஆக்கள் எதன் மூலமாக நிராகரிக்கப்படுகிறது, ஏன் அல்லாஹ் எங்களுடைய துஆக்களுக்கு பதிலளிக்க மாட்டான் என்கின்ற விடயத்தை நாம் விளங்கி அவற்றிலிருந்து தவிர்ந்து வாழ வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வாறான சுன்னாக்களை பின்பற்றி, இவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றி எங்களுடைய துஆக்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.